முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருந்தாலும் விஜய் பார்த்து காப்பியடிக்கிறார்ப்பா. எவ்வளவு வருஷம் அனுபவம், அரசியல் அனுபவம் இருக்கு அவருக்கு. அவர் ஏன் இப்போ வந்து புதுக்கட்சி விஜய் பார்த்து இவர் காப்பியடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. காப்பி அடிக்கிறது எல்லாம் பத்தி எனக்கு பெரிய வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன. மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் சார், ஜேர்னலிஸ்டா இல்லையா? ஏன்னா எலெக்ஷனுங்கிறது கள அரசியல் தாண்டி இன்னைக்கு கேம்பெயின் தான் பிராண்டிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இண்டிவிஜுவலா பிராண்டிங் கம்பெனிஸ் வேலை செய்யுதுல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் உட்காந்து வேலை செய்யறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு நடக்கிறது, நிற்கிறது, என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி உட்காரணும், என்ன பேசணுங்கிற வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள வேலை செய்யறாங்க இல்ல. அதனால கிட்டத்தட்ட அது ஒரு எல்லா கட்சிகளுமே ஒரு விளம்பர கம்பெனியும் வேலை செய்யுது. எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு விளம்பர மாடலும் வேலை செய்யறாங்க. அதுல விதிவிலக்கே கிடையாது. விஜய்க்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு இல்லையா, ஸ்டாலின் ஒருத்தர், எடப்பாடி அவர்களுக்கும் வேலை செய்யறாரு, எல்லாருக்கும் வேலை செய்யறாங்க. எந்த கட்சியுமே வேலை செய்யாத ஆள் இல்லை. ஓகேவா? சீமானுக்கு தெரியல, அவர் நேரடியா நமக்கு தெரியல, ஆனா பின்னாடி யாரா வேலை செய்யறதா சொல்றாங்க, தெரியல, இல்லாம கூட இருக்கலாம்.